அவி இன்டெகிரேட் ஃபார்முக்குன்னு ஒரு அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மே 12ங்க. இந்த விற்பனைப்பதில் வந்து ஒரே ஒரு பெருவிட்டு ஆடுங்க, நல்லா சினையாடு ஒன்று விற்பனைக்கு இருக்குது. அதை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாட்டில் எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 தலைச்சேரி ஆடுகளுங்க, 5 கிடா குட்டி, 2 ஃபீமேல் கிட்டுங்க. அதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற குட்டிகள் வந்து ஒரு 4 குட்டிகளுங்க. மொத்தம் ஒரு 15 குட்டியாட்டம் எடுத்தோங்க. அனைத்துமே இன்றைக்கி காலையில் தான் எடுத்தோம். எடுத்துகிட்டு நம்ம தோட்டத்துக்கு வரையிலேயே பார்த்திங்கன்னா மணி ஒரு 2 மணி ஆச்சுங்க. நான் வராதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா அவினாசிலேருந்து நம்ம நண்பர் வந்து நம்ம ஃபார்மில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வந்ததையுமே பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடு 4 ஆடும் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற ஃபீமேல் கிட் 2 எடுத்துக்கிறேன்ட்டாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா மேல் கிட் வந்து சேல்ஸுக்கு இருக்குங்க, ஒரு 6 குட்டிகள் வந்து சேல்ஸுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு தலைச்சேரி போயர் கிராஸில் ஒரு பெருவிட்டு ஆடுங்க, அது ஒன்று இப்போ சேல்ஸுக்கு இருக்குங்க. அது வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஃபார்மில் எடுத்த குட்டிகளை பார்க்கலாங்க. இதில் ஒவ்வொரு குட்டிகளுமே பார்த்திங்கன்னா 21.5, 20, 19 அப்படி வந்து எல்லாமே வந்து வளர்ப்புக்கான சூப்பரான கிடா குட்டிகளுங்க அனைத்துமே. அது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குங்க. குட்டி இதெல்லாம் வந்து பியூர் தலைச்சேரியில் வந்து 2 குட்டி இருக்குதுங்க. அப்புறம் மீதி 3 குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸ் ப்ரீடுங்க. தலைச்சேரி பீட்டில் ஆட்டுக்கு போட்ட கிராஸ் ப்ரீடில் ஒரு 3 குட்டி இருக்குதுங்க. இது 2ம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டும்பட குட்டிங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோட சேர் கொடுத்துட்டாங்க. கிடா குட்டிகள் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 கிடா குட்டிகள் இருக்குது. அதுவாக நம்ம ஃபார்மில் வந்து 2 கிடா குட்டி, மொத்தம் ஒரு 7 கிடா குட்டி நம்மகிட்ட இப்போ சேல்ஸுக்கு இருக்குங்க. அனைத்தோட வெயிட்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இது வந்து தாயாடுங்க. தாயாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் ஒரு 31, 32 அந்த ஸ்டேஜ் இது வந்ததுங்க. மற்ற ஆடெல்லாம் 42, 43 வந்ததுங்க. கடைசியாக நம்ம போட்டுக்கிற ஆடு ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தனியாக பீஸ் ரேட்டு தான் எடுத்தாந்தங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்னு பார்த்திங்கன்னா ஒரு 55 to 60 கிலோ வெயிட் வர அளவுக்கு இருக்கிற ஆடு வந்து இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது. பல்லுன்னு பார்த்திங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க. பல் சேர்ந்தாலும் பல் கட்டி நல்லா இருக்குது. நல்லா லென்த்து, நல்லா நெஞ்சுக்கனமான ஆடு தான் இப்போ நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா மடிக்கட்டு சூப்பரான மடிக்கட்டுங்க. எடுத்த பீஸ் அனைத்துமே வந்து நல்லா இருந்ததுங்க. நான் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வீடியோ போடலிங்க, ஒரு மாதமாக. ஏன்னு கேட்டால் நம்ம நினச்ச மாதிரி ஆடுகள் எதுவும் வரல. அது இல்லை ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்ததுங்க. அதனால் நம்ம அதிகமாக எடுக்கலிங்க. ஏனோ தானே ஒன்றுக்காக எல்லாம் எடுத்து கொடுத்தா நாளைக்கு நம்மளுக்கு பேர் கெட்டு போயிருங்க. அதனால் தெளிவாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து பண்ணுறேங்க. அதனால தான் வந்து அடிக்கடி வீடியோ போட முடியல. நல்லா தெளிவாக இருக்கிறத மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறேங்க. இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக மார்னிங் ஒரு 9 மணிக்கு தான் போனேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் வந்து மாட்டு பண்ணையில் வந்து 9 மணி வரைக்கும் வேலை இருக்கும். 9 மணிக்கு மேலே வாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் 9 மணிக்கு மேலே தான் போனேங்க. தண்ணி நீளம் எதுவும் வைக்கலிங்க. போனதையுமே நம்ம எடுத்து வெயிட் போட்டு நம்ம ஒரு 10, 10:30 வந்து அங்கேருந்து கிளம்புனுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வரக்கே மணி ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அவினாசிலேருந்து நம்ம நண்பர் வந்து வாரப்போ வந்து ஒரு 12:30 வந்துட்டாங்க. வந்து என்ன பண்ணுறதுங்க, அப்புறம் நம்ம அங்கேருந்து இவ்வளோ தூரம் வெயிலில் வாரக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைச்சேரி ஆடுகள் 4 எடுத்துட்டாங்க. அதுபோக ஃபீமேல் கிட்ட 1, 2 இருந்துங்க, அதையும் எடுத்துட்டாங்க. அதுபோக நம்ம ஃபார்மில் இருந்து ஒரு பெரிய கிடாய் ஒன்று வேணும்னு எடுத்துகிட்டு போனாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா தலைச்சேரி போயர் கிராஸுங்கிறதுனால இந்த ஆடு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இது வந்து ஹெவி சைஸுங்க. ஆடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 55 to 60 கிலோ வரும். இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குதுங்க. இதோட வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும். இதை சினைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 மாதம் சினை இருக்க மாட்டிருக்குங்க. மடியெல்லாம் இறங்கிச்சு, தண்டுவோட உடஞ்சிருக்குங்க. அனைவரும் ஒரு 4 நாள் 5 நாளுக்கு உள்ளே குட்டி போட்டுன்னு நினைக்கிறேன். விருப்பம் நண்பர்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், 9843197143 இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஹெவி சைஸுங்க. நம்ம நண்பருக்கு சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட வந்து 2 ஈத்து போட்டுதுன்னாருங்க. அவர் வாங்கிட்டு வரப்போ வந்து 2 பல்லுன்னாருங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு 2 வயது அந்தளவுக்கு இருக்குதுங்க. ரொம்ப ஏஜ் ஓல்டெல்லாம் இல்லை, கொம்பு வளர்த்தியாக இருக்கிறக்கா ஏஜ் ஓல்டுன்னு நினைக்க வேண்டாங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. அது தவிர இந்த மேல் ஒன்று நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குதுங்க. 75 kg வரும். இது வந்து நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. வேணுங்கிற நண்பர்கள் வந்து அதை வேணாலும் வந்து பார்த்துக்கலாங்க. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்குது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் முத்தூருங்க. முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குதுங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.